இந்த காலை வேளையிலே இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். इस सुबह के समय में जुड़े वाले हर एक जन को यीशु मसीह के नाम से मैं स्वागत करती हूँ। நம்முடைய தேவன் மிகவும் நல்லவராயிருக்கிறார். நன்மை செய்கிற தகப்பன் நமக்கு இருக்கிறார். हमारा परमेश्वर सच्चा और भला करने वाले परमेश्वर है। भला करने के रूप में ही हमारे संग रहते हैं। எதை குறித்தும் கவலைப்பட அவசியமில்லை. हम किसी भी बात को लेकर चिंता करने की आवश्यकता नहीं है। 1000 தடவை கோடிக்கணக்கான தடவை சொன்னாலும் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம், தயக்கம் அது வந்துருது. 1000 बार बोलने से भी कोई ना कोई कुछ दुख और डर जो है हमें घेर लेता है। காரணம் என்னன்னு சொன்னா, நமக்குள்ளே இருக்கிறதான உணர்வு, நமக்குள்ளே இருக்கிறதான புரிதல் எதற்கு நேராக அது இருக்கு, எதன் மேல இருக்குன்றதுலதான் இருக்கு. कारण यही है कि हम हमारे भीतर जो इमोशंस है ना, जो फीलिंग्स है, वो किसके ऊपर निर्भर करता है, उसी में है। நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய உணர்வு அது எதன் மேல இருக்கு, எதை நோக்கி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். हमारे भीतर जो समझ है ना, वो समझ किसके ऊपर है, उस पर हम ध्यान करना अवश्य है। ஒரு ஒரு மனிதர்களுடைய வார்த்தை நமக்கு ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடிய உணர்வை தருகிறது. நம்முடைய தேவைகள், நமக்கு இல்லாத குறைவுகள், நமக்கு இருக்கிறதான பலவீனங்கள், இது மேலதான் நம்மளுடைய உணர்வு, அது ஃபீலிங்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு. हमारा जो अंडरस्टैंडिंग है ना, हमारे फीलिंग्स किसके ऊपर है बोलने से, कोई मनुष्य हमारे विरोध में कुछ बोल देते हैं, उसको सोचते हैं, उसको सोचकर हम दुख में रहते हैं और हमारी कमियों में हम अपना समझ को रखते हैं। और हमारा जो चीज नहीं है ना हमारे पास, उसमें हम रखते हैं, हमारी बीमारियों में हम रखते हैं। அதுதான் நம்மளுடைய போக்கஸா இருக்கு. அதைதான் உணர்றோம், அதைதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது இல்ல, இது இப்படி இருக்கு, இவங்க அப்படி சொன்னாங்க, இது இப்படி நடந்துருச்சு, இததான் நம்முடைய உணர்வு நம்முடைய ஃபீலிங்ஸ் அதைதான் ஓட்டிக்கிட்டே இருக்கு, படம் மாதிரி. और हमारा फीलिंग्स देखिए हमारे भीतर ही से एक चीज को, एक पिक्चर को ही वो बार बार दोहराते रहता है कि इसी में ही, इन बातों में ही हमारा समझ जाता रहता है। அதனாலதான் சரியான வழிக்கு நேராக நம்முடைய மனமானது, நம்முடைய உணர்வானது அது போகவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அது என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப பழைய பழைய மாதிரி வந்து வந்து அது போய்கிட்டு இருக்கு. हमारा महसूस जो है सही मार्ग पर नहीं जाता है, पुराने बातों पर ही हमारा ध्यान जाता है, इसीलिए दोबारा दोबारा बार बार जो है हमारे भीतर डर, व्याकुलपन सब आता है। மண்ணானவனைப் போல மண்ணுக்குரிய காரியங்கள், இந்த மண்ணுக்குரிய விஷயங்கள், மண்ணுக்குரிய எல்லா யோசனைகளையும் தான் நம்முடைய உணர்வானது அது எடுத்து அது சாப்பிட்டு அதுலதான் அது வளர்ந்துகிட்டு இருக்கு. ये जो मट्टी से बने वाले हम जो है, इस मट्टी की चीजों को ही जो है उस पे से जो आता है ना, उसी में ही हमारा महसूस को रखते हैं। ஆனால் வேதத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய உணர்வை எந்த அளவிற்கு எதன் பக்கமாக திருப்பி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். लेकिन आज हम देखेंगे कि पवित्र शास्त्र में एक पवित्र जन जो है अपना महसूस को किसके ओर रखा, उसको उसके बारे में हम देखेंगे। தாவீது தாவீது தேவனை எவ்வளவாக உணர்ந்தான் என்பது நீங்க சங்கீதங்களிலே படித்தாலே புரிந்துவிடும். எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் தேவனுடைய எல்லா காரியங்களையும் அவனுடைய இருதயம் அப்படியே அது உள்வாங்கி முற்றிலுமாக அதற்கு நேராக அவன் உணர்வுள்ளவனாக மாறிவிட்டான். दाऊद को देखिए, दाऊद कितना अधिकतर जो है अपना महसूस को परमेश्वर के ऊपर रखा कि परमेश्वर का हर एक जानता था। அதனால அந்த சில வசனங்களை நாம் படிக்க போகிறோம். தாவீது எப்படி
தன்னை உணர்வுள்ளவனாக மாற்றுவதற்கு அவன் என்ன பிரயாசப்பட்டான்? உணர்வு வரணும்னு அவர் அழுது, அவர் உணர்வு தேவன் மேலே இருக்கிற அந்த உணர்வுக்காக, அதன் மேலே வருகிற புரிதலுக்காக அவர் மன்றாடுகிறார். அதற்காக அவர் கவலைப்படுகிறார். அதுல பிரயாசப்படுறார். और दाऊद अपना महसूस को परमेश्वर के ऊपर कैसा रखा, उसके लिए वो क्या क्या काम किए, और सिर्फ यही उसका प्रयत्न और प्रार्थना था। वो विनती करता था कि कैसा भी परमेश्वर के ऊपर उसका महसूस रखना है। சங்கீதம் 119வது சங்கீதம், நீங்க நீங்க 119 அதிகாரத்தை ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அவர் என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும் நிறைய இடங்கள்ல போடப்பட்டிருக்குது. அதிலே சில சமயம் குறைவாக இருக்கிறதுனாலே சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 119:73 நாம் வாசிக்க போகிறோம். भजन संगीता 119 का 73 वचन हम पढ़ेंगे। உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். तेरे हाथों में से बनाया और रचा गया हूँ, मुझे समझ दे कि मैं तेरी आज्ञाओं को सीखूं। பாருங்களேன், நம்ம நம்ம நம்மளுடைய உணர்வு எந்த பக்கமா திரும்பி இருக்கிறதுன்றது நம்மளே நம்மள பரிசோதிக்கணும். கண்டிப்பா பரிசோதிக்கணும். தாவீதுடைய ஏக்கமும் உணர்வும் இதுவாகத்தான் இருந்தது. சங்கீதம் 119:73 படி. तो अभी इस वचन को पढ़ के आप समझना चाहिए कि हमारा समझ किसके ऊपर रखे हैं, क्योंकि दाऊद ने अपने समझ को परमेश्वर के ऊपर उनकी आज्ञाओं को सीखने के लिए रखा। 119:125 நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். और 125वां वचन में इस प्रकार लिखा है, मैं तेरा दास हूँ, तू मुझे समझ दे कि मैं तेरे चुनौतियों को समझूं। அது மாத்திரமல்ல, 104வது அதிகாரம் 104வது அதிகாரம் சங்கீதம் 104வது அதிகாரம் 27-28வது வசனத்திலே, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். और भजन संगीता 104वां अध्याय का 27 और 28 पढ़ेंगे। इन सब को तेरे ही आसरा है कि तू उनका आहार समय पर दिया करे। तू उन्हें देता है, वे चुन लेते हैं। तू अपनी मुट्ठी खोलता है और वे उत्तम पदार्थों से तृप्त होते हैं। பாருங்களேன், தாவீதுக்கு தேவன் படைத்த இந்த இயற்கையை குறித்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு அவனுக்கு இருந்தது. இந்த இயற்கையில என்ன இருக்கு, தேவன் என்ன இந்த இயற்கைக்கென்று, இந்த பட்சிகளுக்கென்று, இந்த விலங்குகளுக்கென்று நீர் கொடுக்க அது வாங்கி கொள்ளும். எப்படிப்பட்டதான உணர்வை தாவீது பெற்றிருக்கிறான் பாருங்க. दाऊद ने देखिए किस प्रकार का समझ को प्राप्त किया है कि प्रकृति में क्या है, क्या आहार परमेश्वर ने सारे पक्षियों को देते हैं, इसका समझ था। இந்த இயற்கையை குறித்த உணர்வு இருந்தது. தேவன் மேலே தேவனுடைய கற்பனைகள், சாட்சிகள், அந்த அந்த காரியங்களை குறித்த உணர்வு மாத்திரம் இல்லை. அவனுக்கு 139வது சங்கீதம் 14வது வசனத்தின் பின்பகுதியும் 15வது வசனத்துடைய பின்பகுதியை நான் படிக்கிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அது 15வது வசனத்துடைய கீழ்ப்பகுதி, விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. तो केवल दाऊद को प्रकृति का ही समझ नहीं था, इनमें क्या क्या है वो समझ केवल नहीं था, उसको और भी समझ था। उसको हम पढ़ेंगे 139 भजन संगीता का 14 और 15 वचन। इस प्रकार लिखा है कि मैं अद्भुत रीति से रचा गया हूँ, कि मैं भयानक और अद्भुत रीति से रचा गया हूँ। और 15वां अध्याय वचन का आखिरी में लिखा है, तब मेरी हड्डियां तुझ से छिपी ना थी।
தன்னை குறித்ததான உணர்வும், தான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை எப்படி படைத்திருக்கிறார் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு தாவீதுக்குள் இருந்தது. और दाऊद को अपने आप का एक समझ था कि मैं किस प्रकार रचा गया हूँ, कैसा परमेश्वर ने मुझे बनाया, उसका भी समझ था। எப்படி இந்த தாவீதுக்கு இருந்த உணர்வுகள் உங்களுக்கு எல்லாம் இருக்கா? ये जो दाऊद को किस प्रकार का समझ था, वो सारी समझ आपको है? இருக்கா? ஆஹ் நம்மளுடைய 24 மணி நேரமும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும், வருஷம் முழுசா நம்ம உணர்வு எதை நோக்கி இருக்கிறது, எதின் மேலே இருக்கிறது, நம்முடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுகிட்ட இருக்குது, எது மேல ஊறி இருக்கு, எது மேல சோக்கா இருக்கு? तो आप 24 घंटा आप अपने आप को जांच कर देखिए कि 24 घंटा आप किसके ऊपर आप समझ को रखते हैं, अपना फीलिंग्स को, अपना महसूस को किसके ऊपर रखे हैं, क्या सोचते हैं, किस में இத आप நீங்க डूबे அறிய हुए हैं। வேண்டியது மிக மிக அவசியம். நீங்க இத அறிய ये வேண்டியது जानना बहुत अवश्य है ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். और इसका समझ होना बहुत ही आवश्यक है। இந்த உணர்வு தான் நம்முடைய மறுரூபத்துக்கு, நமக்கு இருக்கிறதான இந்த இப்படிப்பட்ட அழிந்து போகிற மண்ணுக்குரிய உணர்வுகள் தான் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ளதான அந்த புரிதலை அது தடுத்து நிறுக்கிறது. அதுதான் பிளாக்கா செக் போஸ்ட் மாதிரி அதுதான் தடுத்து நிறுத்துது. ये जो मिट्टी से होता वाला जो ये समझ है ना, ये जो महसूस है, ये महसूस ही परमेश्वर और हमारे बीच के जो रिश्ता को ब्लॉक करता है। இந்த உணர்வுகளை நாம் சரி செய்யாத பட்சத்தில் நம்ம கிறிஸ்துவை குறித்ததான அறிவும் நமக்கு வராது, ஞானமும் நமக்கு வராது, அவரை குறித்ததான புரிதலும் நமக்கு ஒரு நாளும் வராது. अगर इस कार्य को अगर हम सही नहीं करेंगे तो मसीह का प्रकाश और जो ज्ञान है कभी भी हम प्राप्त नहीं कर पाएंगे। உங்களுடைய உணர்வை இந்த காலை வேளையில் சரியான தாவீதை போல என்னை என்ன குறிச்சதான ஞானம், என்னை குறித்ததான உணர்வு, இந்த இயற்கையை குறித்ததான உணர்வு, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஞானத்தை குறித்ததான உணர்வை இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. इस सुबह के समय में परमेश्वर आप सभी को जो है इस प्रकार का ज्ञान दे, जिस प्रकार दाऊद के पास था कि ये प्रकृति में क्या क्या चीज है उसमें उसका समझ था, और अपने आप के ऊपर जो समझ रखा था कि परमेश्वर ने कैसा उसे रचा, वही समझ से आज भी परमेश्वर हमें भरे। உணர்வு சரியான முறையில் நமக்கு வர வேண்டும் என்றால், நம்முடைய இருதயத்திலே தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நிறைவுகளை நினைத்து, தாவீது சொல்ல போனா அவருக்குள்ளே அந்த நன்றியுள்ள உணர்வு இருந்தபடியினால்தான் அது சரியான ட்ராக்ல அவருடைய உணர்வானது இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். और मैं इस बात को विश्वास करती हूँ कि दाऊद के भीतर जो है अच्छा एक धन्यवाद देने का, धन्यवाद की बलि चढ़ाने का हृदय जो है उसके पास था, उस वजह से ये समझ को प्राप्त किया करके मैं सोचती हूँ। அதுதான் உண்மை கூட. அது அவருடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றிலும் அவருடைய உணர்வை சரியான பாதையிலே அவர் வைத்திருந்தார். और यही बात जो सच भी है कि दाऊद ने अपने पूरे जीवन में इसी कार्य को अपने पास हमेशा रखा था। நீங்க தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள் என்றால், அவன் முழுக்க முழுக்க தேவனோடு நெருங்கிய உறவு. இந்த சங்கீதங்களை படித்தாலே நமக்கு தெரிஞ்சிரும் தேவனுக்கும் தாவீதுக்கும் எப்படிப்பட்டதான ஒரு உறவு. அதாவது அவனுக்கும் தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள நெருங்கிய உறவை நாம் கண்டிப்பாக அதிலே புரிய முடியும். अब जब हम भजन संगीता पूरा अध्याय पढ़कर देखेंगे तो उसमें हम इस बात को समझ सकेंगे कि दाऊद के जीवन में कैसा एक रिश्ता परमेश्वर और उसके बीच में था करके हम समझ पाएंगे। இப்ப நம்ம தாவீது சரியான பாதையிலே அவனுடைய உணர்வு, அவனுடைய எமோஷன், ஃபீலிங்ஸ் எல்லாம் சரியான ட்ராக்ல அவன் பிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஒரு சரியான உணர்வுள்ள இருதயத்தின் வெளிப்பாடை நாம் பார்க்க போகிறோம்.
अभी तो पहला हम ये देखे कि दाऊद ने कैसा अपना इमोशंस फीलिंग्स को सही ट्रैक में जो है फिक्स किया करके हम देखे। दूसरा हम देखेंगे कि वो कैसा उसका समझ को प्रकट किया। இருதயத்தின் வெளிப்பாடை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 119வது சங்கீதம் 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். हृदय में वो महसूस जो है कैसा प्रकट हुआ, उसके बारे में हम एक वचन को निकालेंगे। भजन संहिता 119 का 23वां वचन। हाकिम भी बैठे हुए आपस में मेरे विरुद्ध बातें करते हैं, परंतु तेरा दास तेरी विधियों पर ध्यान करता रहा। பாருங்களேன், இப்ப இந்த 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 இது இருக்க முடியுமா அப்படின்னா? இருக்க முடியும், கண்டிப்பா. எப்ப இருக்க முடியும்னா, உங்களுடைய உணர்வானது சரியான இடத்திலே சரியான பாதையிலே அது போய் கொண்டிருந்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை நீங்கள் கொடுக்க முடியும். यहाँ पर देखिए इस प्रकार दाऊद जो किया वैसा हो सकता है क्या पूछेंगे तो जरूर होगा। कब होगा? जब हमारा महसूस को फीलिंग्स को जो है हम सही ट्रैक में रखेंगे, सही जगह पर रखेंगे तो ये होगा। இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா ட்ரிகர் ஆயிரும் நமக்கு. கோவம் வந்துரும். கெட்ட வார்த்தை உள்ளுக்குள்ள பேசினாலும் வெளியே பேச மாட்டோம். கோபம் வந்தாலும் வெளியே காட்ட மாட்டோம். உள்ள வச்சிருப்போம். உள்ள வச்சிருந்தாலும் வெளியே வச்சிருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். கிறிஸ்தவர்கள்லாம் நினைச்சுக்கிறாங்க. உம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க இதெல்லாம் பேசக்கூடாது, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம வெளிய காட்டினாலும் உள்ள வச்சிருந்தாலும் எல்லாமே ஈக்குவல் இததான் சொல்ல வருது. तो अगर हमारे विरुद्ध में कोई बात बोलेंगे तो कुछ बुरा बोलेंगे तो हम कैसा रहेंगे? देखिए हम मसीह के बच्चे हैं बोलकर शायद हम गुस्सा नहीं हो करेंगे या फिर गुस्सा आएगा लेकिन उसको हम गुस्सा को हम जो है कंट्रोल में करेंगे। बुरा शब्द बाहर से तो सुनने की तरह नहीं बोलेंगे लेकिन हृदय में जरूर बोलेंगे। ये ऐसा ऐसा क्यों है बोलने से, ये जो दबा कर रखना जो है वो भी सेम इक्वली है। जो गुस्सा होकर जो बोलते हैं ना, दोनों बराबर ही है। ஆனா தாவீதால இப்படி இருக்க முடிஞ்சுச்சுங்க? பிரபுக்கள் உட்கார்ந்து அவனுக்கு விரோதமா அவன் கேக்குற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் உமது பிரமாணங்களையே தியானிக்கிறேன். तो दाऊद உணர்வுள்ள இருதயத்தின் வெளிப்பாடு. உங்களுக்கு விரோதமா யார் பேசினாலும் உங்களுடைய கண்ணோட்டம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய உணர்வானது அந்த பக்கம் இருக்காது, ஆண்டவர் பக்கம்தான் இருக்கும். அதுதான் வெளிப்பாடு. तो महसूस अपना अंदर जो महसूस है वो कैसा प्रकट होगा, कब पता चलेगा बोलने से, यहाँ पर देखिए हाकिम लोग जो है दाऊद के विरोध में बैठकर उसके सकान सुनने का जैसा ही बोलते हैं, उसके विरोध में बात करते हैं। लेकिन दाऊद अपने परमेश्वर का जो विधियों है उस पर ध्यान करता था। उसी समान हमारे विरोध में भी लोग बोलेंगे, कुछ भी कहेंगे, लेकिन वहां पर आपका फोकस जो है उसमें नहीं जाएगा, आपका महसूस परमेश्वर के ऊपर रहेगा। நீங்க இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 119, 161, 119, 161வது வசனம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और एक वचन उठाकर पढ़ेंगे, भजन संहिता 119 चैप्टर का 161 वचन। हाकिम व्यर्थ मेरे पीछे पड़े हैं, परंतु मेरा हृदय तेरे वचनों का भय मानता है। சரியான உணர்வு, சரியான உணர்வின் பாதையிலே இருக்கிறவர்களுடைய இருதயத்தின் வெளிப்பாடு என்னன்னா, காரணமே இல்லாம உங்களை திட்டுவாங்க, காரணமே இல்லாம உங்களை துன்பப்படுத்தினாலும் உங்களுடைய இருதயமானது அவர் பேரிலே, அவர் உங்களை படைத்ததான படைப்புகளிலும் உங்களை குறித்ததான உங்களை குறித்தும் உள்ள உணர்விலுமே தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். இந்த பக்கம் வராது.
तो हमारे विरोध में कोई भी कुछ भी बोलने से भी हमारे अगर समझ सही जगह पर रहेगा तो हमारा हृदय से जो महसूस प्रकट होगा ना वो परमेश्वर के द्वारा जो हो महसूस रहे ना वो प्रकट होगा। இப்படிதான் நம்ம இருப்போம். ऐसा ही हम रहेंगे। தேவனுக்குள்ளேதான உணர்வு இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அது அத வந்து வெளிப்படுத்திரும் கண்டிப்பா. अगर परमेश्वर की समझ में अगर हम हैं तो हमारा हृदय जरूर प्रकट कर देगा। இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. தாவீது அவருடைய உணர்வை சரியான பாதையில் வைத்திருக்கும் போது வெளிப்பாடுகள் இருதயத்தின் வெளிப்பாடு எப்படியாக இருந்தது என்றால், சங்கீதம் நீங்க வீட்டுல முடிச்சுட்டு நீங்க போய் வாசிங்க, அநேக காரியங்களை சொல்லுகிறதுனாலே. 119வது சங்கீதம் 113வது வசனத்தை நாம் வாசிப்போம். வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். और भजन संगीता 119 का 131 वचन पढ़ेंगे। मैं मुंह खोलकर हाँफने लगा क्योंकि मैं तेरी आज्ञाओं का प्यासा था। ஒரு நல்ல உணர்விலே, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல உணர்வுல இருக்கிறவர்களுடைய இருதயத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, அது வந்து வீண் சிந்தைய நினைக்காது. அது வந்து நேரா தேவன் மேலயும், தேவன் காட்டுகிற அன்பின் மேலயும், தேவனுடைய வார்த்தைகள் மேலயும் பிரியமா இருக்கிறதுக்கு டைரக்ஷன் மாத்தி போயிரும். तो परमेश्वर के ऊपर जिसका समझ है ना उसका हृदय से वो प्रकट हो जाएगा। ये जो अनवांटेड बातें हैं ना उसमें उनका दिमाग उनका फोकस नहीं जाएगा। உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள் வீண் சிந்தனைகளாக, வீண் காரியங்களை நினைக்கிறதான இருதயத்திற்கு நேராக போகிறதென்றால் உங்கள் உணர்வானது அது கரைப்பட்டிருக்கிறது, அது பலவீனப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் சரி செய்வது அவசியம். अगर अनवांटेड थॉट्स में अगर आपका समझ जाता है तो आपका ध्यान जाता है तो आप समझ लीजिए आपका समझ थोड़ा बलहीन है, वीक है करके। உங்களுடைய உணர்வானது சரியான இடத்திலே இருக்கும் என்றால் உங்கள் இருதயத்தின் வெளிப்பாடு அடுத்தது எப்படி இருக்கும்னா, சங்கீதம் அந்த அதே அதிகாரம் 97வது வசனத்திலே, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். अगर आपका समझ सही जगह पर है तो आप कैसा महसूस करेंगे, क्या फील करेंगे करके वचन लिखा है। उसका बाद होने वाला कार्य 97 पढ़ेंगे वही अध्याय का। मैं तेरे व्यवस्था में कैसी प्रीति रखता हूँ, दिन भर मेरा ध्यान उसी पर लगा रहता है। இன்னொரு இடத்துல போட்டிருக்கிறது 55வது வசனத்திலே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और एक वचन में ऐसा लिखा है 55 में, मैंने रात को तेरा नाम स्मरण किया और तेरी व्यवस्था पर चला हूँ। உங்களுடைய உணர்வானது சரியான பாதையிலே, சரியான புரிதலிலே இருக்கும் என்றால் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய ஞானத்தையும் கற்றுக்கொள்வதற்கும், புரிந்து கொள்வதற்கும், அறிந்து கொள்வதற்கும் எப்போதுமே நாட்டம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு தேடுதல் இருக்கும். அதிலே உங்க நாள் முழுவதும் என் தியானம் என்று தாவீது சொல்லுகிறார். अगर आपका महसूस सही जगह पर रखे हैं तो सही ट्रैक में है तो आपको आप परमेश्वर का समझ, परमेश्वर की आज्ञाओं को, परमेश्वर की कार्यों को समझने का एक तड़प रहेगा, प्यास रहेगा, उन्हीं को जो है खोजने का दिल रहेगा। இந்த காலை வேளையிலே நீங்கள் உங்களை ஒவ்வொருத்தரும் நீங்க பரிசோதித்து பார்க்கிறோம். என்னுடைய ஃபீலிங்ஸ், அதாவது என்னுடைய உணர்வானது எதின் மேலே இருக்கிறது, எதின் மேலே அதிகமாக வேரூன்றப்பட்டிருக்கிறது, எதின் மேலே நான் நாட்டம் கொள்கிறேன் என்றத கரெக்டா நீங்க வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணி பரிசோதிச்சு தாவீதை போல உங்களுடைய உணர்வின் பாதைய நீங்கள் இந்த காலை வேளையிலே திருப்ப வேண்டும் என்று நான் கேட்கிறேன். तो आज के दिन में मैं सभी से क्या विनती करती हूँ कि अपने आप को आप जांच कर देखिए कि आपका हृदय, आपका जो फीलिंग्स है आप किसके ऊपर रखे हैं। अगर उसको जांचने के बाद अपने आप को आप चेंज करिए। दाऊद किस मार्ग पर उसका समझ को रखा, उसी समान आप भी बदल दीजिए। உங்களுடைய உணர்வை நீங்கள் திருப்பும் போது, உங்களுடைய உணர்வை சரியான பாதையிலே நீங்கள் வைக்கும் பொழுது, உங்களுடைய ஃபீலிங்ஸ சரியான முறையில அத வந்து கரெக்டா
கரெக்டா அதை கற்றுக் கொடுத்து உங்கள் ஆத்துமாவிற்கு கற்றுக் கொடுத்து சரியான பாதையிலே நீங்கள் வழி நடத்தும் பொழுது உங்களுடைய இருதயமானது தேவன் மேலே நாட்டம் கொள்ளும். நாள் முழுவதும் அவருடைய தியானத்தையே நீங்கள் தியானித்துக் கொண்டிருப்பீர்கள். आपका फीलिंग्स को सही जगह पर अगर आप उसको ट्रेन कर कर आप एक जगह पर फिक्स कर दिए तो उसके बाद दिन भर परमेश्वर का ही ध्यान आपके भीतर रहेगा। இந்த காலை வேளையிலே என் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவாராக நான் என்று பேசுகிறேன். आज सुबह के समय में मैं सबके लिए प्रार्थना करती हूँ कि दाऊद को जिस प्रकार एक समझ था वही समझ वाला हृदय फीलिंग्स जो है उस तरह हृदय को सभी को परमेश्वर देना। உங்கள் உணர்வானது தேவன் படைத்த இந்த இயற்கையின் மேலும் தேவன் உங்களை படைத்த அந்த படைப்பின் விசித்திரமான காரியத்தின் மேலும் உங்கள் உணர்வானது செல்லட்டும் என்று நான் பேசுகிறேன். और आपका फीलिंग्स जो है इस संसार में परमेश्वर जिस कार्यों को बनाए हैं उस सृष्टि के ऊपर और आपको परमेश्वर कैसे बनाए उस पर आपका समझ जाने पाए। இந்த உணர்விலே நீங்கள் வளருங்கள். நீங்க உங்களுக்கு நேரம் இருக்கும் என்றால் நீங்கள் நேரம் எடுத்து இந்த 119 சங்கீதத்தை எத்தனை தடவை எங்கெல்லாம் உணர்வு என்று வருகிறதோ அதை பார்த்து அதை தியானியுங்கள். இந்த உணர்வை சரியான பாதையிலே வழி நடத்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. आपको समय मिलने से आप समय निकाल कर पढ़िए 119 पूरा अध्याय पढ़कर देखिए। वहां पर जहां कहीं भी फीलिंग्स के बारे में लिखा हुआ है, समझ के बारे में लिखा हुआ है, उसको आप ध्यान करिए। सभी को परमेश्वर आशीष करेंगे। Have a nice day. God bless you.